யூடியூப்பில் ஒரு கிரியேட்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கீங்க. யூடியூப் மூலிமா பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டு உங்களுடைய சேனலை க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் முகத்தை காட்டணுன்ற அவசியம் கிடையாது. இந்த வீடியோ இன்ட்ரோவர்ட்டுக்கு தான். எனக்கு அதிகமாக பேச வராது, எனக்கு முகத்தை காமிச்சு பேசுறதுக்கு எனக்கு ஷையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் ஒரு 10லேருந்து ஒரு 11 ஷார்ட்ஸ் சேனல் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஐடியாஸை யூஸ் பண்ணி மாதம் லட்சக்கணக்கான ரூபாய் கிரியேட்டர்ஸ் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஷார்ட்ஸ் ஐடியாவை ஒன்றா இது நம்மளுக்கு இல்லை அப்படின்னு ஆர்வக்குழாரில் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஜானருக்கு ஏற்ற மாதிரி எப்படி இந்த ஐடியாவை நீங்கள் மாற்றலான்ற ஒரு டெக்னிக்கை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் சேனல் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக நீங்கள் ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணி போடலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள். பைக் கேர் 360 தமிழ்ன்ற ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா நியூ பைக் ரிவ்யூ பண்ணுறது, சர்வீஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறது, டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் போடுறது, மெக்கானிக்ஸ்க்கு வர டவுட் என்னென்ன, அதுக்கப்புறமா 2 பைக்ஸை கம்பேர் பண்ணி போடுறது, இப்போ இன்ஜின் ஆயில் எப்போ மாற்றணும், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கோன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஃபேஸ் காமிச்சு அவங்க வீடியோஸ் போடுறாங்க. நீங்கள் ஃபேஸ் காமிக்காமையே நீங்கள் வீடியோ போடலாம். இந்த ஜானர் ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ நீங்கள் போடலாம். இன்ஜின் சீஸ் ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், இன்ஜின் ஆயில் எப்படி பார்த்து வாங்கணும், உங்கள் வண்டி மைலேஜ் தரணும்னா என்ன பண்ணணும், புதுசாக வந்திருக்கிற பைக்கோடைய ரிவ்யூஸ். நெக்ஸ்ட்டு சேனல் ஐடியா போகலாம். ஷாதிக் அசீஸ்ன்றவர். இவர் பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கு, பர்சனல் க்ரூமிங், இதற்கான ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இவர் போடுறாரு. 10 சோப்பை கம்பேர் பண்ணி போடுறது, ஒரு ஃபேஸ் வாஷ் நல்லா இருக்கான்னு காட்டுறது, ப்ளம்பிங் ஒர்க் எப்படி பண்ணுறது, டிவி இன்ஸ்டாலேஷன், பாடி ஸ்ப்ரே, அதுக்கப்புறமா இன்டர்நெட்டை ஒய்ஃபை ஸ்பீடை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்டோர்லேயே எப்படி நம்ம ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா இவர் கொடுக்குறாரு. ஒன்றும் இல்லை, ஒரு காய்கறி கட் பண்ணுறதுக்கு என்னோடய ஒய்ஃப்க்கு நான் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தேன், ட்ரிம் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிம்மர் நான் வாங்கினேன், ஒரு கூலர்ஸ் நான் வாங்கினேன், ஒரு ரிங் லைட் வாங்கினேன். இப்போ முதல்ல நம்ம பார்த்தது பைக், அது அவுட்டோரில். இவர் இன்டோர்லேயே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணி போடுறாரு. இது ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் என்னென்னா இவருடைய சப்ஸ்கிரைபரே போதும் 2.42 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸு இல்லை உங்களால் வெளியே ட்ராவல் பண்ணி வீடியோஸ் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் போடலாம். அதாவது லைஃப் ஸ்டைல் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸை நீங்கள் ரிவ்யூ பண்ணி போடலாம். இப்போ சப்போஸ் ஒரு ப்ராடக்டை இப்போ இந்த கார் ஸ்டியரிங் மேலே வச்சு சாப்பிட்ற இந்த பிளேட்டை ரிவ்யூ பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் பாட்டுக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம், ஆனால் வாய்ஸ் ஓவர் பின்னால் கொடுக்கலாம். நீங்கள் கேமரா பார்த்து பேசணுன்ற அவசியமே கிடையாது. அடுத்து என்னென்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சேனல், இங்கிலீஷ் டீச் பண்ணுற சேனல்ஸ் பாருங்கள். இதில் இங்கே இங்கிலீஷ் தான் சொல்லித்தரணுன்றது கிடையாது. தமிழ் சொல்லிக் கொடுக்கலாம், மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு சப்ஜெக்டை டீச் பண்ணுற மாதிரி சேனல் பாருங்கள். இங்கிலீஷுன்றது வேர்ல்டு வைடாக எல்லாருமே கற்றுக்கணுன்னு விரும்புகிற ஒரு லாங்குவேஜ். ஸோ அதனால் இது போட்டிங்கன்னா வேர்ல்டு வைட் ரீச் இருக்கும். நீங்கள் ஒரு ஹிந்தி சொல்லிக் கொடுக்கலாம், தமிழ் சொல்லிக் கொடுக்கலாம், மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி இதில் வேர்ப்ஸ் சொல்கிறாங்க, வொக்காபுலரி, ஸ்லாங் சொல்லிக் கொடுக்குறாங்க, கான்வர்சேஷன் எப்படி பண்ணணும், ஃபன்னி வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத இதை நீங்கள் வாய்ஸ் ஓவர் மூலியமாகவும் கொடுக்கலாம். இல்லை உங்களுடைய ஃபேஸ் மட்டுமே காமிச்சு நீங்கள் வீடியோஸ் போடலாம். இந்த மாதிரி மினி விலாக்ஸ் போடலாங்க. இவங்க ஜாப்லெஸ் விசு அப்படின்ற ஒரு சேனல். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மினி விலாக். இன்றைக்கி நாங்கள் எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு போகிறாங்க, அவங்களுக்கு நான் பாய் சொல்கிறேன். அப்புறம் நான் ஷூ வாங்கினேன், நான் போண்டா சாப்பிட்டேன், ரோட்டி எப்படி செஞ்சேன்னு பாருங்கள், டுடே நான் என்னோடய ஆன்ட்டியை மீட் பண்ணேன், இன்றைக்கி எனக்கு ஃபீவர் பாருங்கள். அவங்க லைஃப்பில் நடக்கிற சின்னதாக ஒரு பீஸ் ஆஃப் லைஃப்பை இவங்க வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடுறாங்க. இதுவும் நிறைய பேருக்கு ரிலேட்டடாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே 2.1 மில்லியன்
1.5 மில்லியன், எல்லாமே மில்லியன் லேக்ஸில் தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி மினி விளாக்ஸும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி போடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு விளாக் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரே ஒரு நிமிஷத்துக்கு என்ன போடலாம், ரொம்ப சிம்பிளாக வந்து போடணும். நீங்கள் இப்போ பாருங்கள், ஒரு செப்பல் வாங்கினதை ஒரு வீடியோவாக போட்டிருக்காங்க. யோகா ரிலேட்டடான அல்லது ஃபிட்னஸ், ஹெல்த்தி ஃபுட் ரெசிபீஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் போடலாங்க, ஷார்ட்ஸ் வந்து போடலாம். இதில் பாருங்களேன், இவங்க வந்து ஆயுர்வேதா சம்மந்தமான சில வீடியோஸ் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டயட்டு, ஃபிட்னஸ்ஸு, யோகா போஸ்டர்ஸு, அதுக்கப்புறமா ஹெல்த்தி ரெசிபீஸு, லீனாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கப்புறமா எப்படி வந்து ஃபுட் எடுத்துக்கணும், இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுறாங்க. இந்த மாதிரியும் உங்களுடைய ஜானரை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் போடலாம். அடுத்த சேனல் என்னென்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜி. இப்போ உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜி தெரியும் அப்படின்னா டெய்லி ஹோரோஸ்கோப், டெய்லி ராசி பலன் வந்து போடலாம். அல்லது சிலர் வந்து நல்ல நாள், கரி நாள், இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லலாம், இன்றைக்கி வந்து கிருத்திகை, இன்றைக்கி வந்து பங்குனி, இன்றைக்கி வந்து அஷ்டமி, இன்றைக்கி நவமி அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த நாளில் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற இது கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க தெரியும், உங்களுக்கு வந்து ஹோரோஸ்கோப் பார்க்க தெரியும், இல்லை நியூ இயர் பலன்கள் பார்க்க தெரியும், இது மாதிரி நீங்கள் வந்து டெய்லி வீடியோஸ் வந்து போடலாம். ஓகேவா? அடுத்த சேனல் என்னென்னு பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லான வெப்சைட்ஸுங்க. யூஸ்ஃபுல்லான வெப்சைட்ஸ் வந்து இப்போ ஒரு மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் நேம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வெப்சைட்ஸு, அதுக்கப்புறமா ஒரு ஏஐ டூல்ஸு, ஏஐ வெப்சைட்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெப்சைட்டு, எப்படி டெக்ஸ்ட் டு இமேஜ் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வெப்சைட்ஸை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் முன்னாடி காமிச்சு நீங்கள் வந்து வீடியோஸ் போடலாம், எப்படி லோகோ ஜென்ரேட் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடவுள் ரிலேட்டடான ஸ்பிரிச்சுவாலிட்டி அல்லது ரிலீஜியஸான வீடியோஸ் வந்து நீங்கள் போடலாம். யார் இந்த மதுரை மீனாட்சியோட கிளி தெரியுமா, துவாரகா அப்படிங்கிறது உண்மையாக இல்லையா, இப்போ அயோத்தி பற்றி ஒரு விஷயம் வருதுன்னா அயோத்தி முன்னாடி எப்படி இருந்தது, ராவணின் கோட்டை எங்கே இருக்குது தெரியுமா, பாருங்கள். இந்த மாதிரி ஜானர்லேயும் நீங்கள் வந்து வீடியோஸ் போடலாம். இந்த மாதிரி அதாவது இதில் ஹிஸ்ட்ரி மாதிரி போடுறாங்க. நீங்கள் வந்து ஒன்லி ஒரு ஹிந்துவாக இருந்தீங்கன்னா ஹிந்து சம்மந்தமாக, அல்லது கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா கிறிஸ்டின் சம்மந்தமாக, அல்லது முஸ்லீம்ஸாக இருந்தீங்கன்னா முஸ்லீம் சம்மந்தமாக நீங்கள் வந்து வீடியோஸ் போடலாம். இல்லை பாருங்களேன், இதில் வந்து கார்ட்டூன் மட்டுமே எடுத்துக்கலாம். கார்ட்டூன் மட்டுமே எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி நீங்கள் போடலாம். இந்த மாதிரி ஒரு ஜானர் ரிலேட்டடாக போகணும். உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியை நீங்கள் உருவாக்கணும். இப்போ பாருங்கள், ராதை எப்படி இறந்தாங்க தெரியுமா, இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நீங்கள் போடலாம். அடுத்த சேனலில் வந்து ஃபினான்ஷியல் இன்சைட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஷேர்ஸ்லாம் எப்படி வருது, எதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, ஸ்டாக் ட்ரேடிங்னால் என்ன, ஃபினான்ஷியல் ஈவெண்ட்ஸ்லாம் எங்கே நடக்குது, ஸ்டாக் மார்க்கெட்னால் என்ன, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி, பாண்ட்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இதெல்லாம் வந்து எஜுகேட் பண்ணுற ஒரு டேக்ஸ் எப்படி குறைக்கலாம். அடுத்து வந்து குக்கிங் சேனல் தாங்க. குக்கிங் சேனல்லே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் வந்து போடலாம். ஏஎஸ்எம்ஆர்னால் வாய்ஸ் இருக்காது, ஜஸ்ட் அந்த சவுண்ட் இருக்கும். இப்போ வந்து ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணுறோன்னா அந்த வாழைப்பழத்தை கட் பண்ணுற சவுண்டு, ஒரு சாக்லேட்டை பிரிக்கிறோன்னா சாக்லேட் பிரிக்கிற சவுண்டு, ஒரு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணுறோன்னா கத்திரிக்கோல் வச்சு அந்த சவுண்டு, அந்த கொதிக்கிற சவுண்டு, இந்த சவுண்டை வச்சே சிலருக்கு வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி போடலாம். இதுவும் ஒர்க் ஆகுது, இதுவும் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கான்செப்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் சேனல் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடை தவிர்த்துட்டு நார்த் இந்தியாவில் இருக்க கண்டென்ட்டாக நீங்கள் பேசணும். புரியுதா உங்களுக்கு? மும்பை பற்றி பேசணும், சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவரை பற்றி பேசணும், அதுக்கப்புறமா இந்தியன் ஆர்மி பற்றி பேசணும், வெளி மாநிலங்களில் இருக்கிற ஏர்போர்ட் பற்றி, இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, த்ரில்லர் ஃபிலிம்ஸ், ஜானர் வந்து மாறுது. ஆனால் நீங்கள் இப்படி போடலாம். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டுமே, ஒரு ஹஸ்பண்ட் மட்டுமே கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரு ஒய்ஃபும் இந்த சேனலை கொண்டு போகலாம் பாருங்கள். இப்போ ஹஸ்பண்ட் ஒரு நாள் கண்டென்ட் போடுறாங்க, ஒய்ஃப் ஒரு நாள் கண்டென்ட் போடுறாங்க. இவங்க நேஷ்னல் கிரியேட்டர்ஸ் அவார்டு கூட வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து
நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா, அதாவது தமிழ்நாடை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எப்பயுமே கிடச்சிட்டு இருக்க போகுது. அதற்கான செய்தி ஊடகங்கள் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா, நார்த் இந்தியாவில் நடக்கிற விஷயங்களை பற்றி பேசணுங்க. இன்னொரு ஐடியா வந்து கொடுக்குறேன். எப்படி நீங்கள் ட்ரெயினில் தக்கலில் டிக்கெட் புக் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் கம்மியான காஸ்ட்டில் டிக்கெட் புக் பண்ணலாம், கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு கைடு மாதிரி, அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய 5 பிளேசஸ்ஸு, அந்த கண்ட்ரியில் என்ன மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது, அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணும், அந்த கண்ட்ரியில் ஏதாவது ஒரு வயலேஷன் பண்ணணும்னா இதுக்கு ஃபைன் இருக்கா, இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணி போடலாம். ஸோ இவ்வளோ தாங்க வீடியோ. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்ன மாதிரி நம்ம சேனலை வந்து க்ரியேட் பண்ணலான்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.